இவங்கெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல், அதாவது தான் பெற்ற அந்த கஷ்டத்தை தான் மருமகளும் பட வேண்டும் என்று அந்த காழ்ப்புணர்வு கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. அதாவது ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், பெண்ணை வந்து மாமியார்னா ஒரு பெரிய பட்டம், நம்ம மருமகள்லாம் கீழே இருக்கணும். ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு குவாலிட்டிஸை மதித்து நல்ல ஒரு பெண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கே இல்லைன்னா அதுக்கப்புறம் எங்கேருந்து மற்ற குடும்பத்தை மாமனார் பிள்ளைகள் எப்படி சொல்கிறது. அந்த மாதிரி தான் அந்த பெண்ணை அந்த குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அந்த பெண்ணோட உயிர் இல்லை. அதனால எல்லாரும் மிக அந்த பெண்ணுக்கு ஒரு மனமார்ந்த ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று. இந்த ஒரு துயரமான சம்பவம் அனைவருக்கும் ஒரு விழிப்பு உணர்வாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு நியூஸ் செய்தி என்று சொல்லி இதை கேட்டுவிட்டு நமது வேலைகளில் போகக்கூடிய ஒரு சாதாரண செய்தி இல்லை. இதை வந்து மனதை உலுக்கிய அந்த கடைசி வாய்ஸ் நோட், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மனதை உலுக்கியது. அவருடைய குரல் அவலமாக இருந்தது, அவருடைய குரல் அவல ஓசையாக இருந்தது. அது எப்படி பூம்புகாரில் அந்த கண்ணிக்கு பேசுவாள் அதை போன்று அதை காட்டிலும் அதிக ஒரு எஃபெக்டோடு இருந்தது. தயவு செய்து அதை கேட்டு பாருங்க. அதுக்காக நீங்கள் மனம் வருத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உங்கள்